புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அவருடைய வசன வார்த்தை பிசாசை ஜெயிக்கும்படியே கத்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சியின் வசனத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் மட்டும்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயித்தவர்கள் மரணமே நேர்ந்தா இருந்தாலும் பரலோகத்தில் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் சவாலை வாழ்ந்தவர்கள் அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் சாட்சியா வாழ்ந்தவர் தான் பரலோகத்துக்கு நேராக செல்ல முடியும். ரத்தத்தினால் மீட்பு, வாழ்க்கையில் ஏற்படும் சாட்சி, ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். ஜெயங்கொண்டு வாழ்பவர்கள், அவர் சாத்தானை ஜெயிப்பவர்கள், நிரந்தரமாக அவரை கொண்டாடி மகிழ்வார். அங்கே பரலோகத்தில் உலகத்தில் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி அவர் ஜெயிக்கிறார்கள் என்பதை அறிந்துதான் எப்படி கர்த்தருடைய வசனங்கள் கை கொள்கிறார்கள், கர்த்தருடைய சாட்சியை ஜீவன் செய்கிறார்கள் என்பதை அறிந்துதான் அவர் பரலோகத்திற்கு இடத்தை பிடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 10. அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். சிங்காசனம் நோக்கி ஆர்ப்பரிக்கிறார். நமக்காக ஜீவன் கொடுத்த அந்த ரட்சகர் அங்க இருக்கிறார். சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் அங்க இருக்கிறார். திரளான ஜனங்களுடைய ஆர்ப்பரித்து துதித்து, எங்கள் தேவனுக்கு துதி கன மகிமை எல்லாம் அவருக்கு தான் சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். ஏன் ஆர்ப்பரித்தார்கள்? அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தனால ஆர்ப்பரித்தார். ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள். அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மகிமையானவர். ஹல்லேலூயா. அவர் ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. கனமும் மகிமை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் தான் தன்னை சிலுவையிலே அர்ப்பணித்தார். யாரையும் அவர் தள்ளிவிட விருப்பம் இல்லை. 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். மிகுந்த உபத்திரத்திலே ஆண்டவர் நோக்கி அர்ப்பணிப்போடு வந்தவர்கள். ஆண்டு நீங்க போதாப்பா, மாமியார் யாசனாலும் மருமக யாசனாலும் சரி, பேசினாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும் உங்களை பரிசம் பண்ணாலும் சரி, அப்ப நீங்க கவலைப்படாது. உலகத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நினைச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தின் மத்தியிலே இந்த சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதாலும் உங்க சொத்துல பிடிங்க தின்றுவாங்க. தெரியுதா உங்களுக்கு? அவர் குழந்தையிலே அவன் சொத்தை இங்கே பங்கே போடு, இங்கே போடு, உள்ள அவனுக்கு கொடுக்க போடுன்றது இங்க போடுன்றாங்க. அநியாயம் செய்யறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அது நம்ம கண்டுக்க கூடாது. பொல்லாப்பு செய்யறவர்கள் இன்னும் செய்யட்டும். நிறைய நாய்களும் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநியாயம் செய்யட்டும், செய்யட்டும். ஆனா அவனும் தக்க பலன்
என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. மிகுந்த உபத்திரத்தை கத்து பார்க்கிறார். உலகத்தில் நீங்க படக்கூடிய உபத்திரத்தை பார்க்கிறார். அதனால உபத்திரம் படுவங்களுக்கு தான் அங்க முதலிடம் அப்படி கிடையாது. கர்த்தருக்காக, அவருக்காக பாடுகளை சகித்தவர்கள், அவருக்காக வியாகுலங்களை சகித்தவர்கள் என்ன சகித்தாலும் அவர் ரத்தத்தினாலே தங்களை பாவமாற கழுவினவர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் அங்கிகளை தோய்த்தா, அப்படி ஒரு பரிசுத்தம், அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு இங்க பசி, தாகம், பட்னி, போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள். சிலர் பாருங்க ரேஷன் கார்டு கூட பறிச்சிருவாங்க. சில குடும்பங்கள்ல மாமியார் மருமகள் ரேஷன் கார்டை பறிப்பாங்க, மாமியார் ரேஷன் கார்டை தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா கொஞ்ச காலம் இயேசுவுக்கா சுவிசேஷத்திற்கா பரலோகத்தாயே பேச்சு பரிசுத்தத்தாய் என்னோச்சி பரலோகத்தாய் பரிசுத்தத்தாய் என்னோச்சி கொஞ்ச காலம் இந்த பள்ளி விளையிலே, கொஞ்ச காலம் இந்த நாகர்கோவிலிலே இயேசுவுக்கா சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்கா சுவிசேஷத்திற்காய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு உபத்திரம் உண்டு சொல்லிட்டார் ஆண்டவர். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுங்க. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஒரு ஏர் கண்டிஷன். இங்க கஷ்டப்பட்டவர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல கவனிங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகத்தை இருந்துகிட்டே இருப்போம்னு நினைக்கிறோம். மனுஷன் ஆயுசு 70 வருஷம், பலத் மீதியால் 80 வருஷம், அதுக்கு மேலான சஞ்சலம். நான் செத்து போவேன், நீங்களும் செத்து போவீங்க, சரீரம் மறிச்சு போவீங்க. நீங்க என்னதான் ஹார்லிக்ஸ் குடிச்சாலும் பூஸ்ட் குடிச்சாலும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் ஒரு 60% போயிட்டு வாழ்க்கையில, இன்னொரு 40% எல்லாரும் 50 வயசுக்கு மேல வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 30%, அது கீழே உள்ளவங்களுக்குன்னா ஒரு 20%. 50 வயசு தாண்டி 60 வயசு பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கீங்கன்னா, 50 60 வயசு இடையில இருக்கிறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 28%. நம்ம இனி ஜீவிக்கிறது இல்ல. நம்ம ஜீவிக்கதா இருந்தாலும் அப்படியே நீங்க 2000 வருஷம் உயிரோடு இருந்தாலும் ஈரான்காரன் குண்டை போட்டுவான்னு நீங்க கூட்டிச்சுக்கிறோம், பக்கத்துக்கு வெடிச்சிட்டு இருக்கு. இந்துமா சமுத்திரத்துல கப்பல் வெடி தீர்ந்து எண்ணெய் எல்லாம் கலந்துரு தண்ணியில. அவன் குண்டு போடுறான் இல்லையா, நீங்கள் நானும். நமக்கு தேவை என்னது? உங்களுக்கு என்னது தேவை என்று கர்த்தருக்கு தெரியும். சிலுவையின் மரணமும் மீட்பு நம்ம அறிந்து கொள்ள முக்கியம். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். கிறிஸ்து பிறகு பின், கிறிஸ்து பிறகு முன், கிபி கிமு என்று சொல்லி இயேசுதான் சரித்திரத்தை எண்டா பிளந்தவர், இயேசுதான் சரித்திரத்தை எண்டா பிரித்தவர். ஹல்லேலூயா. நேற்று சிலுவை மரணம், நாளை உயிர்த்தெழுதல். இந்த இடைப்பட்ட நேரத்தில் மரித்த இயேசு எங்கிருந்தார்? பதில வேதத்திலிருந்தே நம்ம ரிசர்ச் பண்ணலாம். சங்கீத புத்தகத்திலே தாவீது எழுதின தீர்க்க தரிசனத்தை முன்னறிந்து எழுதின, ஆண்டவருடைய அந்த மரணத்தை முன்னறிந்து எழுதின தீர்க்க தரிசனத்தை பத்ரோஸ் அவர் சாட்சியா சொல்லும் போது சங்கீதக்காரன் தாவீது விதமா எழுதினார் இயேசுவை பற்றி சொல்லி சொன்ன அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். பாருங்க, இயேசு உயிரோடு எழுந்த உடனே பாதாளம் அவர் இழுக்குது. ஏன்னா எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்தபடினாலே
எல்லாருடைய பாவங்களும் சாபம் அவர் மேலே வந்தபடினாலே, அந்த அழுத்தம் அவருடைய பூரண மனுஷனா இருந்தபடினாலே, அவருடைய கைவிடப்பட்ட நிலையை தொங்கினபடினாலே, அந்த பரலோக இழுப்புக்கு எதிர்மாறாக பாதாளம் அவரை அப்படி இழுத்தது. பாவத்தின் பரிகாரம் மறுத்தனாலே பாதாளம் அவரை இழுக்குது. அப்படி அப்போது புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். ஏன்னா பேதுரு மரித்த இயேசு உயிரோடு எழும்பின உடனே மகதலேனா மரியாள், பேதுரு, அந்திரேயா, தோமா எல்லாரும் அவரை உயிரோடு பார்த்தாங்க. மரியாள் அவளை கண்ணு ஓடி அவரை தொட்டு அவர் ஆராதிக்கும் கிட்ட போன ஆண்டு சொன்னாரு, நான் இன்னும் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படல, என்ன தொடாத. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு பரிசுத்தம். தொடுதல் கூட அசுத்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைத்தவர் இயேசு. அவ்வளவு விசுத்தம் பரிசுத்தம் வாழ்ந்து வரார். அப்படின்னாலே அவர் சொன்ன, மரியாதை என்னை தொடாத, நான் பரலோகத்தில் போன பிறகு என்ன நான் நேரடியாக சந்திக்கும் காலம் வரும், அப்ப நீங்க என்ன தொட்டு பேசக்கூடிய காலம் வரும், இப்ப தொட்டுறாத. ஏன்னா உலக பாவத்தை சுமந்து தீர்த்து பரிசுத்தராய் நான் இருக்கிறேன். இயேசு மரித்த உடனே அப்ப நேரா பாதாளத்துக்கு போறார். அவருடைய ஆவி பாதாளத்துக்கு போகிறது. ஏன்னா மோசே காலத்துல இயேசு யார் பார்க்கல, மெசியா குறித்து முன்னறிந்தார்கள், இயேசு குறித்து யாரும் பார்க்கல. அந்த விசுவாசமா இயேசு என்பவர் தங்களை ரட்சிப்பார், மீட்பார், எங்களுக்கு ஆட்டுக்குட்டியாய் ரத்தம் சிந்துவார் என்பது நம்பிக்கையோடு இருந்த மக்கள் அந்த நோவா காலத்துல வெள்ளப்பெருக்குல அவங்க அழிந்து போறாங்க. அப்படியே அழிந்து போறாங்க. அழிந்து போறாங்க நேர நரகம் போல. நாங்கள் நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பாரடைஸ் வேற, பரதேசி வேற, பரலோகம் வேற. பரதீசில இளைப்பாறும் இடம் உண்டு, பாரடைஸ்ல விசிரமஸ்தலம், இதான் பரதீஸ். பரலோகம் என்பது ஹெவன், எல்லா பாவத்தையும் முற்றுமுடிய தீர்த்து பரிசுத்தராய் அங்கு கொண்டு செல்லும் இடம். ஆண்டவர் மனதிற்கும் உள்ளவர் இல்ல, எல்லாரும் பாதாள தள்ளுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் நேர மோசே நாட்களிலே பாதாளத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. இயேசு பாதாளத்தில் இறங்கினாள். இறங்கி அந்த மரித்தவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த, நான் தான் உங்களுக்காக ரத்த சிந்தின ஆட்டுக்குட்டி, தேவகுமாரன், ரட்சகர் என்று சொல்லி தன்னுடைய காயங்களையும் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. அப்ப அந்த இளைப்பாறும் இடத்திலே பரதீசிலே அவரை குறித்து நம்புகிறவர்கள் அவரும் பரலோகத்துக்கு பாத்திரா மாற்றி விடுவார். அவர் நம்ம எங்களுக்கு தெரியாது, நீல ஒரு மனுஷன் தான், இப்போ அது நிறைய சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்கள் அபக்கிரவாளர்களாய் நரத்துக்கு கணக்கு சொல்லுவாங்க. இந்த கள்ளன் பாருங்க, இடது பக்கத்தில் தொங்கின கள்ளன், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளால எனக்கு ஓ அந்த கள்ளன்ட்ட ஆண்டு சொல்லிட்டா இன்று நீ பரலோகத்தில் இருப்ப சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவனை ஆண்டவர் எங்க போறாரு, மறிச்ச உடனே ஜீவன் ஒப்பு கொடுத்தாரு, பரதேசிக்கு போறாரு. அப்படி அங்க அவன் பரதேசிக்கு போகும்போது அங்க யார் இந்த ஆவியிலே ஆன்மாவிலே ஜீவிக்கிற அந்த தெய்வம் அங்க நிக்கிறார். உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன், நான் சிலுவையில் தொங்கணும், உண்மைதானே? அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, நாங்களும் பாவம் செய்து சிலுவையில் அடிச்சாங்க, ஒரு பாவம் மரியாத உங்களை சிலுவையில் அடிச்சாங்களே, எதுக்காக? உனக்காக, உன்னை பேர வாழ்கிற மக்களுக்காக, இந்த பாதாளத்தில் இருக்க மக்களுக்காக. சிறையில் போட்டுங்க சொல்றாரு, ஐயோ உங்களுக்கு விடுதலை இல்லையா ஆண்டு சொல்றாரு, நான் விடுதலை தாரேன், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்களே என்று சொல்லி பாதாளத்தில் இருக்கிற ஆத்மாக்களை, பரதேசில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு கர்த்தர் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். இந்த இடப்பட்ட நாள் அறிவிச்சுட்டு நான் ஜீவிக்கிற தெய்வம் என்பதை நிரூபித்து விட்டு பாதாளத்திலிருந்து வர்றாரு. எங்க வர்றாரு? இந்த உலகத்துக்கு மறுபடியும் வர்றாரு. வந்து மரித்த தன்னை அடையாளம் காண்பிக்கிறார். மரியாதை அடையாளம் காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று பேரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார்.
அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. அந்த நாள் தான் இந்த நாள். எந்த நாள்? இடைப்பட்ட சனியாഴ്ച, இடைப்பட்ட சனிக்கிழமை. அவர் என்ன செய்தார்? மரித்த எங்க போனாரு? அவர் பாதாளத்துக்கு போனாரு. பாதாளத்து சுவிசேஷம் சொன்னாரு. வெளியே வந்தாரு. வெளியே வந்து தன்னுடைய சீசரை எல்லாம் கூப்பிட்டு சுவிசேஷம் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, தோமா நான் அவரை நேராக பார்த்து கையை போட்டலாம நம்ப மாட்டேன், போட்டு பாருன்னாரு. பயந்துட்டான். அதான் ஆண்டவர் இந்தியா அனுப்பிடுங்க. நிறைய சந்தேக பேரவழி இருக்கிறாங்க, எல்லாம் சந்தேகப்பட்டு இருக்கோம், நீ போ அப்படின்னு தோமாவை இந்தியாவை அனுப்பினார். அவர் காவலியோட ஆவிகளுக்கு, அவங்க நோவ காலத்தில் கீழ்ப்படாமல் இருந்த அந்த ஆவிகளுக்கு மத்திய 12ஆம் அதிகாரம் 40வது வசனம், அதுல ஒரு தெளிவு இருக்கு பாருங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல இயேசு சொன்னார், மனுஷகுமாரனும் இரவும் பகலும் பூமியின் இதயத்தில் இருப்ப. பூமியில சென்டர்ல இயேசுவும் 3 நாள் அந்த இதயத்தின் பூமியில இதய சென்டர்ல, பர்வதத்துக்கும் பாதாளத்துக்கு நடுவுல, பூமியின் நடுவுல மத்தியத்துல மசித்தராய் ஒரு மேக்னெட்டிக் பர்வதம், அது மேல இழுக்கும், இவர் கீழே இழுப்பாரு. தன் பாவங்களை சுமந்து தீர்த்தப்படினால அவர் கீழே இழுக்கிற. பரலோகம் நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக கீழே இழுக்கிறாரு. அப்ப பரலோக ராஜ்யத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லா பாவிகள மனுஷரை அவர் மேல இழுக்கிறார். 3 நாள் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இதயத்தில் அவர் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மேல மரியாதை சொல்றாரு, அவர் கிட்ட தொட ரபினி என்று சொல்லி அவர் கிட்ட தொடப்பான உடனே ஆண்டு சொல்றாரு, என் சகோதரர்களுக்கு போய் சொல்லு, என்னுடைய சீசர்களுக்கு நீ போய் சொல்லு, நான் உயிரோடு இருக்க சொல்லு, நான் என் பிதாவினிடத்துல, என் தேவனிடத்துல, என் தேவனிடத்துல உங்கள் தேவனிடத்திலும், என் பிதாவிடத்தில் உங்களுக்கு பிதாவிடத்தில் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு மரித்த உடனே எங்க போகல? பரலோகத்துக்கு போகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாதை காட்சி அளித்து பின்பு சீசர்களுக்கு அவர் என்ன செய்றாரு? காட்சி அளிக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். பாதாளம் வேற, நரகம் வேற, சிறைப்படுதல் வேற, அக்கினியால் தைக்கப்படுதல் வேற, பரதீஸ் வேற, பரலோகம் வேற. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார் என்பது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இயேசு ஆவியா இருக்கிறார், இயேசு நமக்கு உள்ளே இருக்கிறார். அப்ப இயேசு அடக்கம் பண்ண இடத்துல கரையில இயேசு சரீரம் இல்லையே. தோமா பார்த்த சரீரம், என் கைகளையும் கால்களையும் தொட்டுப்பார் என்று சொன்ன சரீரம், அது என்னாச்சு? அவர் எருசலேமில் சீசரோடு பேசியிருக்கார். நல்லா கவனிங்க. மரித்த இயேசு உயிரோடு எழுந்து எருசலேமில் சீசரோடு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கும் போது பின்பு அவர் பெத்தானி வரைக்கும், கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் பெத்தானி வரைக்கும் இயேசு மரித்த பின்பு தன்னுடைய சீசருக்கு காட்சி அளித்த பிறகு எருசலேமில் இருந்து பெத்தானியா வரைக்கும் கிட்டத்தட்ட 18.5 கிலோமீட்டர் நடந்தார். எப்படி நடந்தார்? கழுதையை கூட்டிக் கொண்டு நடந்தாரா, இல்ல ஆவியிலே நடந்தாரா? அவரு அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டாரு, சரீரத்தை எழுப்பினாரு. சரீரத்தில் எருசலேம் பெத்தானியா வரைக்கும் நடந்து போறார். சீசர் கூட நடந்து பேசிட்டு போறாரு. 18.5 கிலோமீட்டர் நடந்தார்ல கூட சரீரத்தை வச்சு. அதே சரீரத்தில் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் இங்க அனுப்பினாரு. நல்லா கவனிங்க. இயேசு, நான் போகிறேன், என்னுடைய சீட்ல போய் இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு விசேஷ பரிசுத்த ஆன்மாவை நான் அனுப்புகிறேன், பரிசுத்தாவை நான் அனுப்புகிறேன். அவர் நீதியும் குறித்து நியாயத்தையும் குறித்து உங்களோடு பேசுவார். அவர் தேற்றவாளன். அவர் சரீரத்தில் சீட்டு போய் சரீரம் அந்த சீட்ல போய் இருக்குது. ஹல்லேலூயா. 18.5 கிலோமீட்டர் சீசரோடு நடந்தார். சிங்காசனத்தில் சரீரத்தில் வீட்டு இருக்கிறார். கல்லறையில அவருடைய சரீரம் இல்ல. இப்ப அவருடைய சரீரம் பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறது. அது சமிச்ச சிக்னல் கொடுக்கும்போது தான் ஆவியான வாக்கடங்காத பெருமூச்சோடு நமக்கு வேண்டி செல்கிறார். உலகம் சொல்லுவன் பாவி, அவன் சபிக்கப்பட்டவன், அவன் சாபம் உள்ளவன். அங்கிருந்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய கைகளை காண்பிப்பார். பிதாவானவர்
சிலுவையிலே அறையப்பட்ட தன்னுடைய கைகளை காண்பிப்பார், தன்னுடைய கால்களை காண்பிப்பார், விழாவை காண்பிப்பார். பரிசாவியான அதுக்கு நேராக வாக்காளங்க பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணி கதறுவார். இதுக்காக தான் ஆண்டு சொன்னார், பரிசாவியான உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த ஆவியானவர் தான் நம்மளோடு கூட இன்று ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் சரீரத்தில் இருக்கிறார், பூர்வத்தில் ஆவியாக இருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் பிதாவாய் அவர் ஆன்மீக தெய்வமாய் வாழ்ந்தாரு, சரீரத்தில் உலகத்து வந்தாரு, பரிசாவியானவர் உலகத்தை ஜீவிக்கிறார். அந்த ஆன்மா தெய்வமும் உயிரோடு உண்டு. பிதா தான் இயேசுவானவர், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். அப்ப நம்மை கண்டவர் யாரை காணணும்? நம்மை கண்டவர் யாரை காணணும்? இயேசு. என்னை கண்ட பிதாவை காண்கிறான். உன்னை காண்கிறவன் இயேசுவை காண வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சிகளா இருங்க. எதுக்கு சாட்சிகளா இருங்கள்? இயேசு மரித்தார், ரத்தம் சிந்தினார், என்ன மீட்டாரியா, பாவங்களை எல்லாம் மன்னிச்சு என்ன மீட்டார். அந்த ஒரு தாட் இருந்த போதும் வியாதியை அவங்களுக்கு விளக்கம் சொன்ன வார்த்தை அவங்க வாழ்க்கையில் நிறைவேறு. கரவை தேடி ஆட்டமைப்படுத்த ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு உள்ளது இருந்தா போதும், உன் தண்ணீருக்கும் அப்பதும் குறைபடாது. உன்னை வாலாக்கும் தலையாக்குவேன், கீழாக்கும் மேல வார்த்தை உன்னை நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை சந்தேகம் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடல் ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. உனக்கு கோடி சொத்து இருக்குன்னு அழிஞ்சு போகும், புரோஜனம் இல்லாமலே அழிஞ்சு போகும். நீ கோடி கணக்கு சொத்து சாதனும் புரோஜனம் கிடையாது, செத்து போ. ஆண்டவர் சொல்ல உலகம் இருக்கும்போது அனுபவிச்சிரு சந்தோஷமா. ஹல்லேலூயா. உலகத்தில் வாழும்போது புசிச்சு குடிச்சு சந்தோஷமா இருங்க. சண்டை போட்டுக்கிட்டீங்க. கணவன் மனைக்கு எதுக்கு சண்டை? மாமியார் மருமகள் எதுக்கு சண்டை? போகும்போது கொண்டா போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசாதுங்க. வேதம் சொல்லுது, கெட்ட வார்த்தை தூஷணம் பேசக்கூடாது. குடும்பம் நல்ல வார்த்தை பேசுங்க. உங்க நிந்திக்கிறவளை ஆசைங்க, சபிக்கிறவளுக்கு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே ரட்சிக்கப்படாம இருக்கிறானே, ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நிந்திக்கிறவளை நீங்க ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் அங்க போய் தட்டிக்கிட்டு பந்து போல திரும்பி உங்கள்கிட்ட வரும். நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிறகு அது நான் சொல்ல பழகிட்டேன். என்ன பிரச்சனை? நல்லா இரு, பரவாயில்ல, பட்டும், நல்லா இரு. அவன் அழிஞ்சு ராசா போறது கண்ணு முன்னாடி பார்க்கும், இருந்தாலும் நல்லா இரு ஆண்டு சொல்லிட்டாரு. ஆசீர்வதி. ஆசீர்வாதம் தங்காம இங்க எண்டே வரும் திரும்ப. என்ன ஆண்டவரே, அது அங்க இடம் இல்லையே, உன்ட இடம் இருக்கு, அதனால திரும்பி வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளை அவர் ஆசீர்வதிக்கும் போது அப்படியே சரீரத்திலே பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நாளைக்கு ஈஸ்டர் கொண்டாட போறோம். அந்த ஈஸ்டர் அர்த்தமுள்ள ஈஸ்டரா இருக்கட்டும், புரோஜனமுள்ள ஈஸ்டரா இருக்கட்டும். இந்த தேவன் நல்ல தேவன் பாருங்க. உங்களை அப்படியே நல்லபடியா உங்களை டைரக்ட் பண்ணுவார். ஒரு குறை இல்லாதபடி உங்களை டைரக்ட் பண்ணுவார். உங்க துக்க நாட்கள் முடிஞ்சு போகும். இருக்கிற கொஞ்ச நாள் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் எழும்போம். கண்மலையானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்க தட்டி, கரங்க தட்டி. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே,
இயேசுவாலே தான் எல்லாமாகும். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உந்த கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கு பயமில்லையே. கிருபை நல்ல ஆண்டவரே, ராஜா நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நீர் இன்றும் எங்களுக்காக உயிரோடு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். மற்ற இயேசு அதே சரீரத்தில் சிங்காசனத்தை வீட்டு இருக்கிறத ஆவியில உணர முடிகிறதப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆசிர்வதிங்க. இந்த கூட்டத்திற்காக நன்றி செலுத்துறேன். ஆசிர்வதிங்க. இந்த கூட்ட பின்னணியிலிருந்து இந்த ஊழியம் வளர தாங்குகிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையில அப்பா கேஸ் செலுத்தி தாழ்த்தப்படும். இந்த நாளை ஆசி தந்தி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.